இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்துள்ள பைசன் காலமாடன் என்ற ஒரு படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து துரு நடிச்சிருக்கிறாரு. அப்பா கேரக்டராக பசுபதி, அமீர் அப்படின்னு பிரபலமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு 2 சமுதாயத்துக்கு இடையில் ஒரு பையனாக இருந்து, இந்த பையன் வந்து கபடி விளையாட்டில் ஆர்வமாக இருக்கிற பையன் எப்படி இந்த கபடி விளையாட்டை நேசிக்கிறான், அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது யார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த இடைஞ்சலாக இருக்கிறது சமுதாயம், 2 சமுதாயம் இருக்குது. இந்த 2 சமுதாயத்துக்குள்ளே இருக்கிறவங்களே இடைஞ்சலாக இருக்காங்க. இதுக்கு தலைவர் 2 பேர் இருப்பாங்க. இவங்க செய்கிற ஒரு பிரச்சனையினால இந்த பையனோட விளையாட்டுகள் எவ்வளோக்கு எவ்வளோ பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. சரியா? நம்ம இந்த கதையில் ஹீரோ என்னென்ன அடிபட்டிருக்கிறாரு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் தெரியணும் உங்களுக்கு. அதில் சொல்கிற 1-2 விஷயங்களை நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் வந்து என்னென்னா, ஹீரோ வந்து கபடிக்கு மேலே ஆர்வமான இருப்பார். ஆனால் அப்பா வந்து சமுதாயத்தில் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர். தெரிஞ்சனால நம்ம பையனுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறதுனால, நீ இந்த விளையாட்டே வேண்டாம், கபடியே வேண்டாம் பாரு. ஆனால் பையன் வந்து அப்படி இல்லை, அதை ஏற்றுக்காமல் கண்டிப்பாக நான் விளையாடி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருப்பார். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்பா எதிர்த்துக்கிட்டே இருப்பார். பையனும் அக்காவும் இந்த கண்டிப்பாக நீங்கள் நடித்த அப்பா வந்து விளையாட விட்டே ஆகணும், கபடி விளையாட விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட சிபாரிசு பண்ணியிருந்து விளையாட விடுவாங்க. இதுக்கு கூடால பையன் படிக்க ஸ்கூலோட பிடி ஆசிரியரை என்ன செய்வார், அவரும் ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருப்பார். அவரும் அந்த பையனை எப்படியா விளையாட வச்சு நம்ம மேலே ஒரு உயரத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ட்ரை பண்ணுவாங்க. இப்படி 2 டீம் வந்து என்ன செய்யும், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அப்பா வந்து ரியலாக அந்த தன்மையை எவ்வளோ அழகாக பசுபதி நடித்து அழகாக வந்து அவர்களோட நடிப்பை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அழகாக நடித்து பண்ணியிருப்பார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஹீரோவே அந்த ஒவ்வொரு பாதிப்பும் ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நமக்கு இந்த இதே தேவையில்லை, கபடியே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சீனில் வந்துடுவார். என்னென்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு பெரிய விஷயம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, வில்லனாக இருக்கிற இன்னொரு சமூகத்தை சார்ந்த ஒரு கேரக்டரு, அவரும் விளையாட்டுக்கு மேலே ஒரு பைத்தியமான ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால அவருக்கு டீமுக்கே என்ன செய்வாங்க, மாற்று சமூகமாக இருந்தாலும் என்கிட்ட வந்து விளையாடுன்னு சொல்லி நம்பி விளையாட்டுக்கு மட்டும் நம்பிக்கை கொடுப்பாரு. ஆனால் மற்றபடியே எல்லா விஷயத்துக்கும் அடிக்கிற ஒரு கேரக்டராக இருக்கும். இப்படி விளையாடிட்டு இருப்பார். அங்கே நடக்கிற ஒரு கூடால இருக்கிறவங்கெல்லாம் பண்ணுற ஒரு பிரச்சனையினால அந்த பாதிப்புலேயும் இவர் ஓடுவார். செகண்டாக போயிட்டே இருக்கிற டைமில் ஒரு கலவரம், 2 வில்லன்களையும் என்ன சொல்லுவாங்க, மாற போட்டுருவாங்க. இப்படி ஒரு பெரிய கலவரம் வரும். இந்த கலவரத்துக்கு இடையில் இவருக்கு தமிழ்நாடு செலெக்ஷன் ஆகிருக்கும். இவர் எப்படி சென்னைக்கு போய் தமிழ்நாட்டில் இருந்து இவர் வந்து இன்டர்நேஷ்னல் டீமுக்கு இந்தியா டீமில் இதாகிருப்பார். இந்தியா டீமுக்கு போகிறதுக்கு அப்படி அன்னைக்கு இந்த ஊரே கலவரத்தில் இருக்கும். இவர் எப்படி இங்கே வந்து அங்கே போய் சேருவார் அப்படிங்கிறது தான் ஃபைனலு. இந்த இடத்துல கிளைமேக்ஸில் ஒரு நல்ல அற்புதமான ஒரு நடிப்பை வந்து பசுபதி பண்ணியிருப்பார். ரொம்ப ரியலாக பண்ணியிருப்பார். அது ஒரு பெரிய நல்லா அந்த போலீஸ்காரங்களை காலில் விழுந்து அழுது அதெல்லாம் நேஷ்னல் அவார்டு போகிற அளவில் அந்த இடத்துல நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு நடிப்பு கொடுத்துருப்பார் அவர். அந்த இவர் வந்து தமிழ்நாடு டீமுக்கு போய் இதாகி தமிழ்நாடு டீமில் போனால் அங்கே என்ன பிரச்சனை இருக்குது, அங்கேயும் இங்கே வந்து ஊரே சமுதாயத்தில் 2 சமுதாயத்தினால பிரச்சனை இருக்குது. அங்கே போன பிறகு இவரை வந்து இன்டர்வியூவில் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன மேலே இருக்கிற சமுதாயங்களெல்லாம் இவரை வந்து செலெக்ஷன் பண்ணாது. இவர் அங்கே இவரோட திறமையை காட்டி வருவார். இப்படி ஒவ்வொரு இடமும் கஷ்டப்பட்டு கடைசியில் இந்தியா டீமில் இவர் செலெக்ஷன் ஆகிடுவார். இப்படி இருக்குது. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த படத்தில் இருக்கிற ஒரு மைனஸ் எப்படி என்னென்னா, வேறு ஒன்றும் இல்லை, கண்டினியூட்டியாக வந்து வில்லனோட இதில் வந்து ரோல்களில் 2 டீமும் பார்த்தா இவன் ஒருத்தன் அவனை போடுவான், அவன் இவனை போடுவான், இவன் அவனை போடுவான். அப்படி மாற்றி அது வந்து என்னென்னா ரொட்டேட் சீன் மாதிரியே, அந்த ஏற்கனவே பண்ண சீன் திருப்பியும் பண்ண மாதிரியே தெரியும். இப்படி சில விஷயங்களில் ஒரு மைனஸ் இருந்துச்சு. மற்றபடியாக கொஞ்சம் சில இடங்கள்லாம் கொஞ்சம் ட்ராவலில் இழுத்துட்டு போகிற சீன்ஸ் வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு அதுக்கான ரிஸ்க் எடுத்து தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹீரோயின்னு ஒரு பொண்ணை கொடுத்துருக்குறாங்க. அந்த கேரக்டருக்கு வந்து ஹீரோவோட வயசு மூத்த பொண்ணு தான் அது, அந்த பொண்ணு பண்ணியிருக்கோம். ஆனாலுமே அதை வந்து என்ன செய்யலை, உங்களுக்கு அந்த ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு ஹீரோயினி அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் அங்கே வைக்கலை. எல்லாமே விளையாட்டோட என்னென்னு இருந்தாலும் விளையாட்டு தான் அப்படிங்கிறது, கொஞ்சம் ஹீரோயினியோட இதுவும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் வந்து தேவையான இடத்துக்கு ஏற்றால அந்த பிஜிஎம் மியூசிக்லாம் வந்து கொஞ்சம் ஹேரண்டாக ஏற்றி எடுத்து ஓடுறது, போலீஸ் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நல்லா ரியலிட்டியாக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறாரு. அவரும் கொடுத்துருக்கிறாரு. அந்த மியூசிக் டைரக்டர் வந்து யுவான்ஸ்கே பிரசன்னா அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டராக பண்ணியிருக்கிறாரு. இவர் ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் தான். கேமரா ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு. நேச்சுரலாக நம்மளை வந்து கூட்டிகிட்டே போகும். எங்கே ஒரு ஃபைட் இருந்தாலும் எந்த சீன்ஸ் இருந்தாலும் அதுக்கு அடுத்தால கூப்பிட்டு போகும். அப்படி அந்த அளவில் கேமராமேனும் நல்லா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு.
அப்புறம் எழிலரசு அப்படிங்கிறவர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்கிறார். ஃபைட்டும் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கிராமத்துக்குள்ளே நடக்கிற ஒரு ஃபைட்டு எப்படி இருக்கும், கபடி டீமு கபடினா எப்படி இருக்கும், கபடிக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் த்ரூவும் நல்லா நடிச்சிருக்கிறார். அதில் வந்து அந்த மாதிரி கபடி சீன்ஸ்லாம் ஒன்றுமே எல்லாம் கரெக்டாக ப்ளே பண்ணுறது, ஜம்ப் பண்ணுறது, அந்த மாதிரி பிடிச்சா ஜாடி வர்றது, இதெல்லாமே நல்லா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ரியாலிட்டியாக இருக்கும் எந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும். அந்த அளவுக்கு துருவம் பண்ணியிருந்தார். மாரி செல்வராஜ் எல்லாத்துலேயும் நல்ல வேலை வாங்கியிருக்கிறார். வேலை வாங்கி இந்த படத்தை வந்து எல்லா மக்களும் பார்க்குறதுக்கான ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக நான் போய் பார்த்தாச்சு. நீங்களும் திரையில் வந்து பாருங்கள்.